இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிம்யாஸ் ஹோம்க்குள்ள வந்த உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். கத்திரிக்காவை கொதிக்க வச்சு வேக வச்சு தாளித்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக இந்த கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து அந்த பர்னரில் வச்சு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ அந்த காலத்துலலாம் விறகடுப்பு இருக்கும். விறகடுப்பு எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கங்கு இருக்கும், அதில் வச்சு சுடுவாங்க. பட் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாதனால நான் வந்து பர்னரில் வச்சு சுடுறேன். இதுவை நான் வந்து இன்னொரு பர்னரில் வச்சு சுட போகிறேன். இது வந்து சுட்டுட்ருக்கும் போது நம்ம 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 போடுறேன். 2 கத்திரிக்காய்க்கு 2 போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். அதையும் வச்சு கொஞ்சம் லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்ல சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் சுடணும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு சுடணும். எல்லா பக்கமும் அந்த பிளாக் கலர் ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா வேகணும், உள்ளே நல்லா வெந்திருக்கணும். அந்த மாதிரி சுட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த சுட்டு எடுக்கிறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை. இது சுட்டுட்ருக்கும் போதே நம்ம வெங்காயம்லாம் வெட்டி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் வெட்டி வச்சா போதும். இப்போ நான் எடுத்து தட்டையில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் பாட்டெல்லாம் வந்து அப்படியே உரித்து எடுத்துடலாம். உள்ளே அப்படியே அமுக்கி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இல்லை ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக அப்படியே ப்யூராக ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் அப்படி பிச்சு எடுத்துடாதீங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிற மட்டும் லைட்டாக பிச்சா போதும். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் 2யும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதோட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி சுட்டு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் இதில் போடுறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் இதில் ஊற்றணும், பட் இப்போ ஊற்றலை. நான் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக ஊற்றிட்டு இது பண்ணிக்கலான்னு. இப்போ நான் முதல்ல அந்த கத்திரிக்காவெல்லாம் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ இல்லைன்னா கை வச்சோ நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வந்து நம்ம சுட்டு இருக்கனால அது ஈஸியாக வந்து உடஞ்சி இதாயிரும். இப்போ நான் புளியை சேர்த்து பிணைஞ்சிக்கிறேன், அவ்வளோதான். புளிப்பு வந்து உங்களோட டேஸ்ட் பொறுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் வந்து 2 கத்திரிக்காய்க்கு இவ்வளோ புளி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான அந்த பச்சடி வந்து சாப்பாட்டுக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 தட்டு சாப்பாடு கூட சாப்பிடலாம். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,